தயவுசெய்து சந்தா பொத்தானை அழுத்தி பெல் ஐகானை கிளிக் செய்யவும். ஒரு சமயம் மந்திர பூமியான கைலாசத்தில் விநாயகப் பெருமான் புத்திசாலி மற்றும் விளையாட்டுத்தனமான யானை தலை கடவுள் ஒரு பெரிய விருந்துக்கு தயாராகிக் கொண்டிருந்தார். அவருக்கு பிடித்த இனிப்புகள் மோடாக்கள் தங்கக் கிண்ணங்களில் குவிந்து கிடந்தன. கணேசனின் உற்சாகத்திற்கு எல்லையே இல்லை. முழு நிலவு போல் வயிறு வளர்ந்தது. விருந்துக்குப் பிறகு விநாயகர் தனது எலியான மூஷாக் மீது சவாரி செய்ய முடிவு செய்தார். ஒரு சிறிய எலியில் இவ்வளவு பெரிய கடவுளை பார்ப்பது வேடிக்கையான காட்சியாக இருந்தது. ஆனால் மூஷாக் வலிமையாகவும் விசுவாசமாகவும் இருந்தார். ஒன்றாக அவர்கள் நிலவொளி காட்டில் அலைந்து திரிந்தனர். அவர்கள் ஒரு பாதையை கடக்கும்போது எங்கிருந்தோ பாம்பு ஒன்று பாய்ந்தது. திடுக்கிட்டு மூஷக் தடுமாற விநாயகர் பலத்த சத்தத்துடன் தரையில் விழுந்தார். அவனது மோதகம் நிறைந்த வயிறு சிலிர்த்து அவனது ஆபரணங்கள் சிதறின. வானத்தில் சந்திரனால் அந்த காட்சியை பார்த்து சிரிப்பதை அடக்க முடியவில்லை. விநாயகப் பெருமானை பார், அப்படி விழுவது எவ்வளவு வேடிக்கையாக இருக்கிறது. அதன் வெள்ளி நிற முகம் மகிழ்ச்சியுடன் ஒளிரும் என்று அது கூறியது. இதை கேட்ட கணேசனின் கண்கள் இறுகியது. அவமானப்பட்டதாக உணர்ந்தான். அமைதியான காட்டில் சந்திரனின் சிரிப்பு எதிரொலித்தது. நட்சத்திரங்கள் கூட வேடிக்கையாக மின்னியது. சந்திரன், விநாயகர் முழங்கினார். அவரது குரல் உறுதியானது, ஆனால் அமைதியாக இருந்தது. நீங்கள் இரவு வானத்தில் பிரகாசமாக பிரகாசிக்கலாம், ஆனால் ஒருவரின் விபத்தை கேலி செய்வது இரக்கமற்றது மற்றும் பொருத்தமற்றது. சந்திரன் மன்னிப்பு கேட்க முயன்றார், ஆனால் விநாயகர் கையை உயர்த்தினார். உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பாடமாக நான் உன்னை சபிக்கிறேன். இனிமேல் விநாயக சதுர்த்தி அன்று உன்னை பார்க்கும் எவரும் துரதிர்ஷ்டத்தை சந்திக்க நேரிடும். சந்திரன் திகிலுடன் மன்னிப்பு கேட்டார். விநாயகர் எப்போதும் போல் கருணை உள்ளம் கொண்டவர், தன் நிலைப்பாட்டை மென்மையாக்கினார். ரொம்ப சரி என்றார். சாபம் முழுமையானதாக இருக்காது. விநாயக சதுர்த்தி அன்று யாராவது உங்களை தவறுதலாக பார்த்தால் அவர்கள் என் பெயரை உச்சரித்து துரதிர்ஷ்டத்திலிருந்து விடுபட என் சாபத்தின் கதையை கேட்கலாம். இனி யாரையும் கேலி செய்ய மாட்டேன் என்று சபதம் செய்த சந்திரன் நன்றியுடன் வணங்கினான். அதனால் விநாயகப் பெருமான் சந்திரனை எப்படி சபித்தார் என்ற கதை வெகுதூரம் பரவி கருணை மற்றும் மரியாதையின் மதிப்பை அனைவருக்கும் கற்பிக்கிறது. அந்த நாளிலிருந்து மக்கள் விநாயக சதுர்த்தி அன்று சந்திரனை பார்ப்பதை தவிர்த்தனர். ஆனால் அவர்கள் பாடத்தை நினைவில் வைத்தனர். ஒருவரின் பிரச்சனையை பார்த்து ஒருபோதும் சிரிக்காதீர்கள், ஏனென்றால் இரக்கம் உலகத்தை பிரகாசமாக்கும் உண்மையான ஒளி. மற்றும் விநாயகர் ஒரு நிமிட சிரிப்பை அனைவருக்கும் பாடமாக மாற்றியதை அறிந்து சிரித்துக்கொண்டே கைலாஷிடம் திரும்பினான்.